ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓஎஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்றது தான். நான் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்க விண்டோஸ் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 10 ப்ரோ பில்டு 1909. இது வந்து லேட்டஸ்ட்டாக வந்திருக்க வெர்ஷனு. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத உள்ள கம்ப்ளீட்டாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணது 35 நிமிஷம் மேலே ஆகிடுச்சு. ஸோ அதை நான் ஷார்ட்டாக கட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் ஒரு 17 நிமிஷத்துக்குள்ளே நான் வீடியோ ஷார்ட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோ அப்டேட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பென்ட்ரைவை லேப்டாப்பில் போட்டுக்கணும். ஒவ்வொரு லேப்டாப்பும் ஒவ்வொரு பூட் கீ இருக்கும். எஸ்கேப், டெலிட், F9, F10, F12ன்னு சொல்லிட்டு உங்கள் லேப்டாப்புக்கு என்ன பூட் கீன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு பவர் ஆன் பண்ணும்போது என்னோடய பூட் கீ வந்து எஸ்கேப். நான் எஸ்கேப் கீ ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். கண்டினியூஸாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பூட்மெனு ஆப்ஷன் வந்து பாப்பப் ஆகும். பூட்மெனு ஆப்ஷன் வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹார்ட் ட்ரைவோட நேமு, செகண்ட் ஹெச்பி வெர்ஷன் 152W PMAP. இதுதான் நம்மளோட பென்ட்ரைவ் நேம். அதை பென்ட்ரைவ் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்திங்கன்னா ஓஎஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஓஎஸ் லோட் ஆகிட்டுருக்கு. நான் கட் பண்ணி போடுறேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக கிடைக்கும். இல்லைனா லென்த்தாக 20-25 மினிட்ஸ் போயிடும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் லாங்குவேஜ் சூஸ் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து டைம் அண்ட் கரன்சி. டைம் இப்போ வேணால் நீங்கள் இப்போயும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உள்ளே போய் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போவே சூஸ் பண்ணிக்கலாம். இந்தியா லிஸ்ட் அவுட் ஆகலை. ஸோ நம்ம உள்ளே போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கட்டும், கீபோர்ட்லேயே இருக்கட்டும், யூஎஸ்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே இன்ஸ்டால் நவுன்னு ஆப்ஷன் இருக்கும். கீழே ரிப்பேர் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ரிப்பேர் நவ் எதுக்கு யூஸ் ஆகும்னா, கரெக்டான விண்டோஸை ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு, இமேஜ் ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு, இம்பார்ட்டன்ட் திங்ஸ்லாம் வெளியெடுக்கிறதுக்கு இந்த ரிப்பேர் கம்ப்யூட்டர் ஆப்ஷன் ஒர்க் ஆகும். இப்போ நம்ம டேரெக்டாக இன்ஸ்டால் கொடுத்துக்கலாம். இப்போ செட்டப் இஸ் ஸ்டார்டிங் காட்டுது. ஓஎஸ் ப்ராசஸ் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் லேட் ஆகும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன, எல்லாமே வந்து லேப்டாப் ஓஎஸ் போடும்போது வந்து சார்ஜர் போட்டு ஓஎஸ் போடுங்க. ஏன்னா மேக்ஸிமம் பவர் இது கன்சியூம் ஆகுன்றதுனால வந்து சீக்கிரமாகவே சார்ஜ் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எவ்வளோ சார்ஜ் இருந்தாலும் ஃபஸ்ட்டு சார்ஜரை ப்ளகின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஓஎஸ் போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ ஓஎஸோட வெர்ஷன்ஸ் காட்டுது. விண்டோஸ் 10 ப்ரோ, விண்டோஸ் 10 ப்ரோ DLA, விண்டோஸ் 10 ப்ரோ OEM. இதில் நமக்கு எது வேணும்னு கேட்குது. நான் வெறும் வந்து 64 பிட் தான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆர்கிடெக்சர் வந்து X64ன்னு காட்டுது. இதே நீங்கள் 32 பிட் போட்டிருந்தீங்கன்னா X86ன்னு காட்டும் ஆர்கிடெக்சர். இப்போ நான் OEM கிளிக் பண்ணிக்கிறேன். விண்டோஸ் 10 ப்ரோ OEM X64 கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. அடுத்து வந்து ஒரு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் மாதிரி வந்திருக்கும். அதை படித்து பார்த்துங்க ஒன்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து ஐ அக்செப்ட்ன்ற செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து 2 ஆப்ஷன்ஸ் அப்பியர் ஆகும். ஒன்று அப்கிரேடு, இன்னொன்று கஸ்டம்னு இருக்கும். எப்பயும் மேக்ஸிமம் வந்து கஸ்டம் கொடுத்துக்குங்க. அப்கிரேட்ன்றது வந்து நம்ம ஆன்லைனோ ஒரு அஃபிஷியல் ட்ரைவோ போட்டு நீங்கள் பண்ணும்போது தான் விண்டோஸ் 7லேருந்து விண்டோஸ் 8 விண்டோஸ் 10 இந்த மாதிரி வந்து அப்கிரேடேஷன் ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது கிராக் வெர்ஷன் தான். ஸோ நம்ம டேரெக்டாக கஸ்டம் கொடுத்துக்கலாம். கஸ்டம் விண்டோஸ் ஒன்லி அட்வான்ஸ்ட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே உள்ளே வந்து சிஸ்டம் ட்ரைவ்லாம் காட்டும். மேலே வந்து சிஸ்டம்னு இருக்கும். இது வந்து டிஃபால்ட்டாக அலோகேட் ஆகிறது. மேக்ஸிமம் வந்து 100 MBலேருந்து 500 MB வரைக்கும் காட்டும். ஒரு ஓஎஸ்க்கு ஏற்ற மாதிரி இது வந்து ஸ்ப்ளிட் ஆகும். இது நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு பார்ட்டிஷன் 2, இதுவும் வந்து சிஸ்டம் ரிசர்வ்டு, அதையும் விட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து டிரைவர் 0 பார்ட்டிஷன் 3ன்னு இருக்குது. நான் லாஸ்ட்டாக C ட்ரைவாக வச்சுட்டு இருந்தது. பாக்கி எல்லாமே வந்து என்னோடய ட்ரைவ் நேம் போட்டு வந்திருக்கு. ஸோ நான் இப்போ அந்த C ட்ரைவ் மட்டும் ஃபுல்லாக கிளியர் பண்ணிவிட்டு போட போகிறேன். கிளியர் பண்ணும்போது வந்து ஃபார்மேட் கொடுத்துக்குங்க. ஃபார்மேட் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க. நீங்கள் யூஸ் பண்ணுற ட்ரைவ் கொடுத்து ஃபார்மேட் கொடுத்தீங்கன்னா உள்ளே இருக்கிற டேட்டா ஃபுல்லாக எரேஸ் ஆகிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்து செக் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ நான் டிரைவர்
0 பார்ட்டிஷன் 3 வந்து எரேஸ் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீயாக இருக்குது. டோட்டல் சைஸ் 83.9 GB, ஃப்ரீ ஸ்பேஸ் 83.8 GB இருக்குது. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே காப்பிங் விண்டோஸ் ஃபைல்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஒன்லி வந்து 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜுமே ஒரு 10 to 20 மினிட்ஸ் எடுத்துக்கும். காப்பிங் விண்டோஸ் ஃபைல் மட்டும் இமீடியட்டாக கம்ப்ளீட் ஆகிடும். மீதி இருக்கிறது எல்லாமே ஒரு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஸோ நான் இதை வந்து நான் கட் பண்ணி போடுறேன். நெக்ஸ்ட் இது வந்து 80-90 கிட்ட வரும்போது நான் திரும்ப வீடியோ ரெஸ்யூம் பண்ணுறேன். இப்போ வந்து கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி ஃபார் இன்ஸ்டாலேஷன் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 92% வந்துருச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்ஸ்டாலிங் ஃபியூச்சர், இன்ஸ்டாலிங் அப்டேட், ஃபினிஷிங் அப்லாம் வரும். ஓகே, இப்போ வந்து கெட்டிங் ஃபைல்ஸ் ரெடி கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்ஸ்டாலேஷன் ஃபியூச்சர் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் போயிட்டுருக்கு. இப்போ இன்ஸ்டாலிங் அப்டேட்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ ஃபினிஷிங் அப் போயிட்டுருக்கு. இது முடிஞ்ச உடனே வந்து சிஸ்டம் ஒரு 1 டைம் ரீஸ்டார்ட் ஆகும், ஆஃப் ஆன் ஆகும். நீங்கள் பென்ட்ரைவ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் எடுக்காத லேப்டாப்லேயே விட்டுருங்க. அப்படி எடுத்திங்கன்னா ஃபைல் கரெக்ட் ஆகும். இப்போ ரீஸ்டார்டிங் காட்டுது. நம்ம வேணால் மேலே ரீஸ்டார்ட் விடலாம். அப்படி எல்லாம் அந்த செகண்ட்ஸ் முடிஞ்ச உடனே அது ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இப்போ சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகுது. இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் வந்து ஒரு 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஃபுல்லாக வந்து சிஸ்டம் கிராஃபிக்ஸ் இன்டகிரேட்டட் ஃபுல்லாக வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டம் ரன் ஆகும். ஸோ அதனால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியாது. நான் கட் பண்ணி எடுத்து உங்களுக்கு மேக்ஸிமம் கவர் பண்ணுற அளவுக்கு நான் வீடியோ எடுத்து போடுறேன் உங்களுக்கு. சர்வீஸ் ஸ்டார்டிங் சர்வீசஸ்ன்னு காட்டுது. இது மாதிரி ஸ்டார்டிங் சர்வீசஸ், கெட்டிங் திங்ஸ் ரெடி, கெட்டிங் சர்வீசஸ், இந்த மாதிரி வந்து ஒரு 4-5 சர்வீசஸ் வரும். அது வரைக்கும் வந்து உங்களுக்கு எந்த ஒரு விண்டோவும் வராது. இந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் அப் விண்டோலேயே தான் நிற்கும். நீங்கள் அது வரைக்கும் வந்து சிஸ்டம் ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுக்காக தான் வந்து நான் சொன்னது, சார்ஜிங் ப்ளக்இன் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இன்கேஸ் நீங்கள் ப்ளக்இன் பண்ணாமல் இருக்கிற பேட்டரியிலே பண்ணிங்கன்னா, இன்கேஸ் இந்த மாதிரி டைமில் ஆஃப் ஆச்சுனாக்கா அப்படியே ஹேங் ஆகி நின்றுடும். அதுக்கப்புறம் எந்த ஒரு இதுவும் வராது. இந்த கெட்டிங் ரெடின்றது இது வந்து 10 to 15 மினிட்ஸ் எடுத்துக்கிச்சு. இது வந்து ப்ராசஸருக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஆகும். ப்ராசஸ் ஸ்பீடாக இருந்துச்சுன்னா 10 to 15 மினிட்ஸ்லேயே கூட வந்துடும். ப்ராசஸர் ஸ்லோவாக இருந்துச்சுன்னா 20 to 25 மினிட்ஸ் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வரலன்னு சொல்லிட்டு நீங்கள் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணிட்டாதீங்க. இப்போ திரும்ப ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி வந்து ஓஎஸ் ரன் ஆகிற வரைக்கும் ஒரு 2 to 3-4 டைம்ஸ் வந்து சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆகும். ரீஸ்டார்ட் ஆன உடனே இந்த விண்டோ தான் வரும், ஜஸ்ட் எஸ் மொமெண்ட் சொல்லிட்டு. இதுக்கப்புறம் ஸ்டார்டிங் விண்டோஸு டெஸ்க்டாப் வரதுக்கு ஒரு 5 to 10-15 மினிட்ஸ் வரைக்கும் எடுக்கும்.
நெக்ஸ்ட் வந்து ரீஜன் சூஸ் பண்ண சொல்லலாம். ரீஜன் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா இந்தியா சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் மட்டும் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரீஜன் இந்தியா, ஸோ நான் இந்தியான்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துருங்க. இதில் வந்து பேசிக் செட்டிங்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து இஸ் த ரைட் கீபோர்ட் லேஅவுட். இப்போ கீபோர்ட் லேஅவுட் யூஸ் பண்ண சொல்லுது. நம்ம மேக்ஸிமம் எல்லோரும் யூஸ் பண்ணுறது யூஎஸ் இங்கிலீஷ் கீபோர்ட் லேஅவுட்டு தான். நம்ம வேணும்னா இங்கிலீஷ் இந்தியா சூஸ் பண்ணிக்கலாம். கீபோர்ட் லேஅவுட்னு ஒன்றும் இல்லை, இந்த கீபோர்ட்ஸோட கீஸோட ஃபார்மேட் தான் சொல்லுவோம். ஸோ நம்ம இங்கிலீஷ் இந்தியான்னு கொடுத்துட்டு எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கீபோர்டு ஏதாவது ஆட் பண்ணுமான்னு கேட்குது. நமக்கு தேவையில்லை, ஸோ நம்ம ஸ்கிப் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறீங்களான்னு கேட்குது. நீங்கள் நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணியோ இல்லை இன்டர்நெட்டோ வச்சுருக்கீங்கன்னா நெட் கனெக்ட் பண்ணிங்க. அப்படி இல்லை இப்போதைக்கு நான் நெட் கனெக்ட் பண்ணல, நான் அப்புறமா பண்ணிக்கிறேன்னா கீழே வந்து லெஃப்ட் சைட் கார்னரில் ஐ டோன்ட் ஹேவ் இன்டர்நெட்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணோடனே ஸ்கிப் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நெட்வொர்க்கோட ஃபயர்வால் செட்டிங்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட்டு இது வந்து அட்வான்ஸ் செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி, ஃப்ரீ ஆக்சஸ் டு ஆஃபீஸ், ஆன்லைன், அவுட்லுக், ஸ்கைப் அண்ட் மோர், அன்லாக் த பெஸ்ட் விண்டோஸ் 10 ஃபியூச்சர். இதெல்லாம் வந்து தேவைன்னா நீங்கள் வந்து நெட்வொர்க் கனெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ நீங்கள் இருந்தால் நெட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா கனெக்டும் கொடுத்துங்க. அப்படி இல்லைனா கனெக்ட் வித் லிமிடெட் செட்டப் அதை கொடுத்துங்க. லேட்டராக நம்ம எந்த செட்டிங்ஸ் வேணாலும் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஹூ இஸ் கோயிங் டு யூஸ் திஸ் பிசி. இந்த பிசி யார் யூஸ் பண்ண போகிறாங்க, அதாவது வந்து பிசியோட ஓனர் நேம் என்னன்னு கேட்குது. இதில் நம்ம போடுற நேம் தான் வந்து நம்ம யூசர் நேமாக அசைன் ஆகும். நான் எஸ்கே செல்வான்னு போட்டுக்கிறேன் என்னோடய நேம்லேயே. நெக்ஸ்ட் வந்து பாஸ்வேர்டு போடுறீங்களா அப்படின்னு கேட்குது. பாஸ்வேர்ட் போடுற மாதிரி இருந்தால் இங்கே பாஸ்வேர்ட் போட்டுக்கங்க. அப்படி இல்லை நான் அப்புறமா பாஸ்வேர்ட் போடுறேன்னா எதுவுமே போடாமல் எம்டியாக விட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து டூ மோர் அக்ராஸ் டிவைசஸ் வித் ஆக்டிவிட்டி ஹிஸ்ட்ரி. நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் கனெக்ட் பண்ண உடனே வந்து நம்மளோட லேப்டாப்போட ஆக்டிவிட்டி ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், நம்ம வியூ பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. வேணால் எஸ் கொடுங்க, இல்லைன்னா கொடுத்துங்க. இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் மேக்ஸிமம் விண்டோஸ் 10 ஆக்சஸ் பண்ணும்போது மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லிங்க் பண்ணுறது பெட்டர். அப்படி லிங்க் பண்ணும்போது வந்து நமக்கு பாஸ்வேர்ட் ரெக்கவர் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்கேஸ் ஆனால் பாஸ்வேர்ட் மறந்துட்டாங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் வச்சு ரெக்கவர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேணுமான்னு கேட்குது, நான் எஸ் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தேவையில்லைன்னா நோ கொடுத்துக்குங்க. கெட் ஹெல்ப் ஃப்ரம் யுவர் டிஜிட்டல் அசிஸ்டண்ட். இது ஒன்றும் இல்லை, லெஃப்ட் சைடில் சர்ச் இன்ஜின் ஒன்று வரும் இல்லை, காட்டனாக ஒரு சர்ச் இன்ஜின் மாதிரி வரும். அது உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குது. வேணும்னா அக்செப்ட் பண்ணுங்க, வேணும் டிக்ளைன் கொடுத்துருங்க. நான் அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு. ஃபுல்லாக வந்து என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்கும். நீங்கள் எல்லாம் படித்து பார்த்துட்டு எதெல்லாம் தேவையோ அதை எஸ்னும், தேவையில்லாத நோனும் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. நான் எல்லாமே எஸ் கொடுத்து அக்செப்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, இது ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து யூசர் க்ரியேட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் அப் திங்ஸ் வந்து இப்போ க்ரியேட் ஆகிட்டுருக்கு. கீழே டோன்ட் டர்ன் ஆஃப் யுவர் பிசின்னு இருக்குது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, இன்கேஸ் இப்போ பிசி ஷட் டவுன் ஆகிடுச்சின்னா வாய்ஸ் வந்து ஹேங் ஆகி அப்படி நின்றோம், பவர் ஆன் ஆகிட்டு யூசர்ஸ்குள்ளே போகாமல் அப்படியே ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து டெஸ்க்டாப் வர வரைக்கும் வந்து பிசி ஆஃப் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஸோ வந்து நீங்கள் பவர் சார்ஜரில் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இன்கேஸ் பவரில் இருந்துச்சுன்னா பேட்டரியோட பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிங்க. இது மினிமம் 5 to 10 minutes
எடுத்துக்கோங்க இது டெஸ்க்டாப் வரதுக்கு. ஆல்மோஸ்ட் சார் அப்படின்னா ஃபுல்லாக க்ரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு டெஸ்க்டாப் ஓப்பன் ஆகிடுச்சு. மேலே வந்து ஃபஸ்ட் திங்க் வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு, டைடிங் அப். ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம யூசேஜ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது வரைக்கும் வந்து நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். MRP has completed. இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் எல்லா ஓஎஸ்லேயும் வராது. இது லேட்டஸ்ட் வெர்ஷன்றதுனால வந்து இதில் கமெண்ட் செக்ஷன்லாம் வருது. ஸோ இப்போதைக்கே வந்து லேப்டாப் ஆன் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் ஃபஸ்ட் திங்ஸ் என்னென்ன பண்ணணும், என்னென்ன நெசசரி சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஒரு சில விண்டோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடும், ப்ரீ ஆக்டிவேட்டடாக வரும். ஒரு சில விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் ஆகாது. இதில் வந்து இப்போ வர வெர்ஷன் எல்லாமே இல்லை, ஆன்லைன் ஆக்டிவேஷன் தான் வருது. ஸோ நீங்கள் டேரெக்டாக நெட் கனெக்ட் பண்ணிங்கனாலே ஆக்டிவேட் ஆகிடும். இன்கேஸ் அப்படி ஆகலைன்னா இந்த மாதிரி ஆக்டிவேட் விண்டோஸ் நவுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனில் போய்ட்டு ஆக்டிவேட் ஆகும். அதுக்கு ஃபஸ்ட்டு நெட்டு கனெக்ட் பண்ணிங்களான்னு செக் பண்ணிங்க. நெட்டு கனெக்டில் இருந்துக்கணும். நெட் கனெக்ட் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் விண்டோஸ் நவுன்னு கொடுத்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகும். இப்போ ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது நம்மளுது. ஏதோ ப்ராப்ளம் வி கான்ட் ஆக்டிவேட் விண்டோஸ் ஆன் டிவைஸ்னு வருது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்ப வந்து நீங்கள் ட்ரபிள் ஷூட்னு கொடுத்தீங்கன்னா போதும், திரும்ப ரீஆக்டிவேட் ஆகிடும். ட்ரபிள் ஷூட் கொடுத்தோம். ட்ரபிள் ஷூட் கொடுத்த உடனே ஆக்டிவேட் விண்டோஸ்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே லோட் ஆகும். ட்ரபிள் ஷூட்டிங் ஹேஸ் கம்ப்ளீட்டட்னு வருது. ஓகே, இப்போ ஆக்டிவேட் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து சிஸ்டமோட ப்ராப்பர்ட்டிஸை போய் செக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கும். இப்போ வந்து ரீஃப்ரெஷ் ஆகிறதுனால இப்படியே காட்டுது, நாட் ஆக்டிவேட்னு காட்டுது. இப்போ அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம திஸ்பிசியோட ப்ராப்பர்ட்டிஸ் போய் பார்க்கலாம். அதுலேயே வந்து ஆக்டிவேட் விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி தான் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். இப்போ வர வெர்ஷன் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகிடுது ஆன்லைன்லேயே. பட் ஓல்டு வெர்ஷன் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகாது. அதுக்கு நம்ம கிராக் தனியாக போட வேண்டியதாக இருக்கும். நான் யூஸ் பண்ண விண்டோஸ் வந்து விண்டோஸ் 10 வெர்ஷன் பில்டு 1909. ஸோ இது லேட்டஸ்ட் வெர்ஷன்றதுனால வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஃபீச்சர்லாம் அதில் இருக்கும். இம்பார்ட்டன்ட் சாஃப்ட்வேர்லாம் எப்படி அப்டேட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, கிராஃபிக்ஸ் டிரைவர், ஆடியோ டிரைவர்லாம் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், இப்போ அதில் பார்த்துக்குங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இப்போ அதில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். நன்றி.